ஹாய் வணக்கம். நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா இன்றைக்கி வந்து ப்ரான் வறுவல் செய்ய போகிறேன். இது வந்து ப்ரானுக்கு நாமளே செய்கிற கொஞ்சம் மசாலா. இது வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு, ஒரு பட்டை, ஒரு பூவு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெரிய சீரகம், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சின்ன சீரகம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயே விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து ப்ரானு. நான் வந்து ப்ரான் வந்து பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் வறுக்கும் போது ரொம்ப சின்னதாகிடும், சுருங்கிடும். ஸோ அதுக்கு வந்து தேவையான மற்ற பொருள் இது தான் வறுக்கிறதுக்கு. பட்டை மிளகா, கொஞ்சம் பூண்டு, 4 பல் பூண்டு இடித்து வச்சுக்கணும், பெரிய சீரகம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடிசா, அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் தனி மிளகாத்தூள் மட்டுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமான எண்ணெயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம், பட்டை மிளகா, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுக்கணும். வறுத்த பிறகு தான் நம்ம வந்துட்டு ப்ரான் போடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம அப்புறமாவும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம். ஸோ இது வதக்கத்து வாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இங்கே இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தூளாக வருத்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அரைச்சி தூளாக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரான் போட்டு வதக்க போகிறோம். நம்ம வந்து ப்ரான் போட்ட பிறகு உடனே வந்து அந்த மசாலாத்தூள், அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் ப்ரான் வந்து நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டே இருந்தோமா அது வந்து ரப்பர் மாதிரி கித்தா மாதிரி ஆகிடும். அதனால் அப்படி இல்லாமல் நம்ம போட்டு ஒரு 2 கிளறினோடனே அந்த தூளை அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் போடணும். எப்படி இது வந்து அளவு எடுத்து போடணும்னா, நம்ம எவ்வளோ ப்ரான் பாவிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக நமக்கு வந்து காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் கொஞ்சம் போடணும், அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். இது எல்லாமே கொஞ்சமாக பார்த்து நம்மளோட டேஸ்ட்டுக்கோ அளவுக்கோ பார்த்து தூவி தான் நம்ம கிளறிக்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு அளவு சொல்ல முடியாது, நமக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் உப்பும் அதே மாதிரி தான், எவ்வளோ வேணுமோ அதில் பார்த்து போட்டுக்குங்க. இது ரொம்ப முக்கியமானது. அந்த மசாலா பவுடர் அரைச்சோம் இல்லையா, அது இந்த மசாலா பவுடர் வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்கள் எவ்வளோ ப்ரான் வாங்கியிருப்பீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்ச பவுடர் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மசாலா பவுடர் வந்து அரைச்சது எல்லாமே போடணும்லாம் கிடையாது, எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பாவிக்கணும். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா காரம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நல்லா நீங்கள் கிளறி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பார்க்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காரம் போதுமா, இல்லை அந்த நம்ம செஞ்சு வச்சுருந்த பவுடரோட காரம் போதுமா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்களே பார்த்து லோ ஹீட்டில் வச்சு மெதுவாக கொஞ்சம் கிளறணும். ரொம்ப நேரம் நீங்கள் கிளற வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறினா போதும், உங்களுக்கு ப்ரான் வறுவல் ரெடி ஆயிடும்.
டன். நமக்கு ப்ரான் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அள்ளி எடுத்து சர்வ் பண்ணிடுவோமா. இன்றைக்கி வந்து என் மருமகளுக்கும் மகனுக்கும் தலை தீபாவளி. அவங்க சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறேன். ஹாய், வாங்க சாப்பிட்லாம். மாயா ப்ரான் மசாலா பண்ணேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க. எல்லோரும் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் ப்ரான் மசாலாவுக்கு நிறையா மசாலா மார்க்கெட்டில் விற்கிது. வேறு மசாலா கூட போடலாம். ஆனால் சொந்தமாக சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு அதை மசாலா பண்ணி போடும்போது தான் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ ப்ரான் மசாலாவில் இது வந்து ப்ரான் வறுவல் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக ப்ரான் மசாலாவுக்கு மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு காட்டுன அந்த மசாலா இருக்குது இல்லையா, சீரகம் சோம்புலாம் வறுத்துட்டு அரைச்சேன் இல்லையா, அந்த மசாலா பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஃபிஷ்லேயோ இல்லை ப்ரான்லேயோ இல்லை வேறு சொத்தவங்க இருந்தால் கூட கனவாக இருந்தால் கூட அதுலேயும் போட்டு நீங்கள் இதே மாதிரி மசாலா பண்ணலாம், வறுவல் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாயா அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடி இருப்பதை வைத்து சிறப்பாக வாழ்ந்து இந்த தீபாவளியை அழகாக போகணும் இல்லையா, அதுக்காக இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். இந்த பயணத்தை அழகாகவே நடத்தி போவோம். பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சார். இருக்குதுன்னு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சொன்னதுக்காகவே சொல்றியா இல்ல உண்மையாவே சொல்றியா? ஸ்பைசியா, வெரி டேஸ்ட். ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு தான்